எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவள்ளுவரோட நினைவாக தமிழக அரசு என்னென்னலாம் செஞ்சுருக்காங்கிறது தான். ஃபர்ஸ்ட் வந்து வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் வந்து 2002. இதை பண்ணது வந்து ஜெயலலிதா அம்மா. எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் வந்து 2002. இது பண்ணது ஜெயலலிதா அம்மா. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் அப்படிங்கிறது தான் வந்து இதோட தீம், அதாவது மோட்டோவாக இருந்திருக்கு. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் அப்படிங்கிறது தான் இதோட மோட்டோ. அடுத்து வந்து செகண்ட் ஒன் கோடம்பாக்கம், சென்னை கோடம்பாக்கத்தில் வந்து வள்ளுவர் கோட்டம். சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் இதை ஸ்டார்ட் பண்ணது 1973, முடித்தது வந்து 1976. வள்ளுவர் கோட்டம் 1973 ஸ்டார்ட் பண்ணி 1976 முடிச்சிருக்காங்க. இது வந்து திருவாரூர் தேர் போன்ற வடிவத்தில் இருந்திருக்கும். திருவாரூர் தேர் போன்ற வடிவம். இதை வந்து 2 யானை வந்து இழுக்கிற மாதிரி கருங்கல்லால் செதுக்கி வச்சுருப்பாங்க. இதோட மொத்த உயரம் வந்து 128 அடி. அடிப்பகுதி மட்டும் 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் இருக்கும். இதில் வந்து குறள்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். குறள்கள் எல்லாமே பளிங்கு கற்களால் பொறிக்கப்பட்டிருப்பாங்க. அறத்துப்பால் வந்து கருப்பு நிறத்துலேயும், இதில் ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு கலர் பளிங்கு கற்களில் செதுக்கியிருப்பாங்க. இதில் அறத்துப்பால் வந்து கருப்பு நிறத்துலேயும், பொருட்பால் வெண்ணிறம், இன்பத்துப்பால் வந்து செந்நிறம். இந்த மூணுத்தையும் ஒவ்வொரு 3 இலையும் 3 கலர் பளிங்கு கற்களால் பொறிச்சிருப்பாங்க. அறத்துப்பால் கருப்பு, பொருட்பால் வெண்ணிறம், இன்பத்துப்பால் செந்நிறம். இது வந்து கருணாநிதி ஐயா பீரியடில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது கம்ப்ளீட் பண்ணது, ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே வந்து கருணாநிதி ஐயா பீரியட் தான். அடுத்து வந்து கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலை. கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலை இது வந்து 1990 தொடங்கி 2000 ஜான்வரி 1 அன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. 1990 தொடங்கி 2000 கம்ப்ளீட் பண்ணி ஜான்வரி 1 வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இது பண்ணதும் கருணாநிதி ஐயா பீரியடில் தான். பாறையின் சிலை, அந்த சிலையோட ஹைட் வந்து 133 அடி. சிலையின் பீடம் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து 38 அடியும், சிலையின் உயரம் வந்து 95 அடியும் இருக்கும். இதில் வந்து இந்த 38 அடிங்கிறது வந்து அறத்துப்பாலோட இயல்கள், 38 இயல்கள். இந்த 38 அடிங்கிறது வந்து அறத்துப்பாலோட அதிகாரம், 38 அதிகாரம். இந்த இந்த சிலையின் உயரம் வந்து 95 அடி. இது வந்து பொருட்பாலும் இன்பத்துப்பாலும் சேர்த்து 95 வரும். இதில் வந்து பொருட்பால் வந்து 70 இயலும், இன்பத்துப்பால் வந்து 25 வரும் இல்லைங்களா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 95. இது வந்து சிலையின் பீடம் வந்து 38, அது வந்து ரெஃபர் பண்ணுறது அறத்துப்பால். சிலையின் உயரம் வந்து 95, அது ரெஃபர் பண்ணுறது பொருட்பால் மற்றும் இன்பத்துப்பால். இது ரெண்டுத்தையும் தான். அடுத்து வந்து கீழே வந்து அந்த பீடத்துள்ள வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். அந்த மண்டபம் ஃபுல்லாகவே வந்து திருக்குறளை வந்து தமிழ்லையும் ஆங்கிலத்துலேயும் பொறிச்சு வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு இயலுக்கு ஒரு குறள் அப்படிங்கிற மாதிரி, ஒரு அதிகாரத்துக்கு ஒரு குறள் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 133 குறளையும் வந்து அங்கே பொறிச்சிருப்பாங்க. தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயும் 2 மொழியிலையும். இதில் வந்து அந்த கட்டுறதுக்கு யூஸ் பண்ண எல்லா கல்லுமே வந்து 3 to 8 டன் வெயிட் வரைக்கும் இருக்கும். மொத்தமாக வந்து 361 கருங்கற்கள் இருக்கணும். சிலையோட மொத்த வெயிட் வந்து 7000 டன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்டார்ட் பண்ணி கட்டினதும் கருணாநிதி ஐயா தான் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போது அடுத்து வந்து கன்னியாகுமரியிலே விவேகானந்தர் ராக்குன்னு சொல்லியிருக்கு. அது வந்து 1970 கட்டியிருப்பாங்க, விவேகானந்தர் ராக்கு. இப்போ இந்த திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் ராக்கையும் வந்து இணைக்கிற மாதிரி ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருப்பாங்க. அது வந்து ஸ்டாலின் சார் அவரோட ஆட்சியில் 2024 கட்டியிருப்பாங்க. இது வந்து 77 மீட்டர் லாங்கும் 10 மீட்டர் வைடும். இந்த பிரிட்ஜோடது 77 மீட்டர் லாங்கும் 10 மீட்டர் வைடும். இது வந்து ஸ்டாலின் சார் 2024 கட்டியிருப்பாங்க. அடுத்து 1986. அடுத்து தமிழ் இலக்கியத்துறையில் சிறப்பு பெறும் நபர்களுக்கு திருவள்ளுவர் விருது இது கொடுக்க ஸ்டார்ட் பண்ணது வந்து 1986 கொடுத்துட்ருக்காங்க. இதோட ஃபஸ்ட்டு அவார்டி வந்து குன்றக்குடி அடிகள். ஃபஸ்ட்டு இந்த அவார்டு வந்து கொடுத்தது வந்து குன்றக்குடி அடிகள் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. குன்றக்குடி அடிகள்
இப்போ லாஸ்ட்டாக 2026 வந்து எம்பி சத்யவேல் முருகன் எம்பி சத்யவேல் முருகன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இப்போ லாஸ்ட்டாக 2026 கொடுத்துருக்குறது. இது வந்து கரெக்டாக செகண்ட் டே ஆஃப் தமிழ், அதாவது வந்து தை இரண்டாம் நாள் அன்றைக்கி தான் வந்து இந்த அவார்டை வந்து கொடுக்குறாங்க. இந்த தை 2ஆம் நாள் வந்து திருவள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். அன்றைக்கி தான் வந்து இந்த அவார்டும் திருவள்ளுவர் விருதும் கொடுக்குறாங்க. அது வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து 1986. அதே மாதிரி திருவள்ளுவர் ஆண்டு வந்து நம்ம 1971 செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். திருவள்ளுவர் ஆண்டுங்கிறது வந்து +31 இந்த இயர்லேருந்து. இப்போ 2026 இருக்குன்னா அதோட +31 பண்ணி வர்றது தான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு. இதை வந்து 1971 நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது. இப்போது இதில் அவ்வளோதான். இப்போ திரும்ப ஒரு டைம் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் 2002. அடுத்து கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் 1973. ஸ்டார்ட் பண்ண இயரை விட முடித்தது, இப்போ இனாக்ரேட் பண்ணது, அதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் 1976 மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். கோடம்பாக்கத்தில் 1976 வள்ளுவர் கோட்டம். இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னால் குறள்கள் எல்லாமே வந்து பளிங்கு கற்களால் பொறிக்கப்பட்டிருக்கும். அறத்துப்பால் கருப்பு கலர்லேயும், பொருட்பால் வெண்ணிறம், இன்பத்துப்பால் செந்நிறம். அறத்துப்பால் கருப்பு, பொருட்பால் வெண்ணிறம், இன்பத்துப்பால் செந்நிறம். இது வந்து வள்ளுவர் கோட்டத்தில். அடுத்து வந்து கன்னியாகுமரியில் இருக்க வள்ளுவர் சிலை. இது ஓப்பன் பண்ணது வந்து 2000 ஜான்வரி 1. அந்த சிலையோட உயரம் வந்து 133 அடி. 133. சிலையின் பீடம் வந்து 38. அது ரெஃபர் பண்ணுறது அறத்துப்பால். சிலையின் உயரம் வந்து 95. அது ரெஃபர் பண்ணுறது பொருட்பால் ப்ளஸ் இன்பத்துப்பால். அடுத்து வந்து தமிழ் மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் 2 மொழியிலையுமே வந்து திருக்குறள் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஒரு அதிகாரத்துக்கு ஒரு குறள் அப்படிங்கிற கணக்காக 133 குறட்பாக்கள் இருக்கும். விவேகானந்தர் ராக் வந்து 1970. அப்புறம் திருவள்ளுவர் அவார்டு வந்து 1986 கொடுத்துட்ருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக கொடுத்தது வந்து எம்பி சத்யவேல் முருகன். அது வந்து தை 2ஆம் நாளில் கொடுப்பாங்க அந்த அவார்டு. ஓகே, தேங்க்யூ. டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வேறு ஏதாவது திருவள்ளுவர் பற்றின தமிழக அரசு செஞ்ச விஷயத்த நான் மிஸ் பண்ணிட்டேன், இதில் சொன்ன டீட்டெயிலில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.